ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது கூட சேர்த்து உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன லைக் கூட எனக்கு அடுத்தடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎம்ஐ கடன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இஎம்ஐ கடன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணால் எந்த மாதிரி நம்ம கடனை சீக்கிரம் அடைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இஎம்ஐ கடன் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படக்கூடாது. அதை எப்படி நம்ம ஈஸியான முறையில் நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா அந்த இஎம்ஐ போட்டு வாங்கினதே நம்ம தான். ஸோ அந்த இஎம்ஐக்கு நம்ம மாதம் மாதம் ஆகும்போது நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு பணத்தை வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற பயமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இஎம்ஐ நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா அந்த மாதத்துக்கான செலவுகளை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டா கூட நம்மளுக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி யதார்த்தமான மெடிக்கல் செலவு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இஎம்ஐ கடனை வந்து கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இஎம்ஐ கடன் அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் பட்ஜெட் போடும்போது நம்மளுக்கு இஎம்ஐயை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நம்ம எடுத்து வைக்கும்போது கரெக்டான தேதியில் நம்ம பணத்தை கட்டிடுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜ் வந்து வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க, லேட் பேமெண்ட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த லேட் பேமெண்ட் சார்ஜை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளுக்கு அதிக பணம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட இஎம்ஐயை வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து இப்போ ஒரு போனஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது வேலை பார்க்குற இடத்துலேருந்து, ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஒரு 6 மாதம் நம்ம சேர்த்து ஒரு பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இஎம்ஐயை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஒரு பார்ட் பேமெண்ட்டாக செலுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட கடன்களில் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் போடணும். ஸோ எந்த கடன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கோ, என்ன சின்ன சின்ன கடன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இஎம்ஐலேயே ஒரு 4, 5 இஎம்ஐ வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்மளுக்கு எது வந்து சின்ன சின்னதாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அடைச்சிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட கடன் நிறையா இருக்குது அப்படின்ற அந்த தாட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம குட்டி குட்டி கடன் எல்லாத்தையுமே நம்ம அடைச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடன் இப்போ ஒன்றே ஒன்று வச்சுருக்கோன்னா அந்த ஒன்றுக்கு நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணி அதை ஈஸியாக நம்ம வந்து அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட தேவையில்லாத செலவெல்லாம் நம்ம குறைச்சி அந்த பணத்தையும் நம்ம அந்த இஎம்ஐக்கு நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கடன் டக்குன்னு நம்ம வந்து அடைஞ்சிரும். சரிங்களா? அதே மாதிரி தனியாக வந்து நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 4 கடன் இருக்குது அப்படின்னா அந்த 4யுமே நம்ம அடைச்சிக்கிட்டே தான் வருவோம். அந்த 4யுமே நம்ம அடைச்சிட்டே வரும்போது அதில் இப்போ 2 கடன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சம் அந்த 2 கடன் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 4 கடனுக்கு நம்ம ஃபஸ்ட்டே அடைச்சிக்கிட்டே வரும்போது எப்படி நம்ம பணத்தை வந்து அந்த 4க்கு அடைச்சோமோ அந்த மாதிரி அந்த 2 அமௌண்ட்டையும் எடுத்து இந்த 2 கடன் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நம்ம கொடுத்து நம்ம அடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கடனும் நம்மளுக்கு ஈஸியாக அடைஞ்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கடன் எல்லாமே சீக்கிரமாக நம்ம அடைச்சிடலாம். அதே மாதிரி இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், அந்த அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த கடனை ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம தனியாக ஒதுக்கி வச்சோன்னா மட்டும்தான் இப்போ 6 மாதத்தில் அடைய வேண்டிய கடனை நம்ம 4 மாதத்துலேயே அடைச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 மாதம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிடலாம். இது எல்லாமே எப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு மந்த்லி பட்ஜெட் நம்ம எப்போ க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எதுலெல்லாம் பணம் மிச்சமாகுது அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம இஎம்ஐ கடனை ரொம்ப ஈஸியாக அடைச்சிடலாம். இஎம்ஐ கடன் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பிளான் தான். எந்த அமௌண்ட்டு எதுக்கு அப்படின்றத ஒதுக்கி வைக்கிறது மாதிரி நம்ம இஎம்ஐக்கு என்ன அமௌண்ட்டுன்றதை நம்ம ஒதுக்கி வைக்கணும். அதே மாதிரி அதோட ஃபுல் அமௌண்ட்டை எப்போ நம்ம சீக்கிரம் முடிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அடைச்ச மாதிரி ஒரு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி லோன் அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒரு நோட் புக்கில் இல்லைன்னா சில ஆப்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எந்த கடன் வந்து எவ்வளோ அமௌண்ட் இஎம்ஐ போகுது, இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குது, எத்தனை நாட்கள் வந்து அந்த கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனுமே நம்ம அந்த நோட் புக்கில் இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து
எந்த கடனில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி எவ்வளோ வந்து இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நோட் புக்கோ இல்லை இந்த ஒரு ஷீட்டோ நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்த கடன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கடனுக்கு வந்து நம்ம இவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம யோசிப்போம், இந்த கடன் நம்ம தேவையா, கண்டிப்பாக இது வேணுமா அப்படின்றதையாவது நம்ம யோசிப்போம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து இப்போ நியூவாக வந்து கடன் எடுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க கடன்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு அடைக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு கடன் முடியுது அப்படின்னோடனே இன்னொரு கடனை வந்து உடனே தொடங்கக்கூடாது. அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அதே மாதிரி 4 கடன் தான் வந்து நிற்கும். அதனால நம்ம கடன்களை குறைக்க 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 அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே வந்து ஒரு கடன் முடிச்ச உடனே இன்னொரு கடனை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடன் இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம். இப்போ ஒரு கடன் அடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லை ப்ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதோட இந்த க்ளோசர் சார்ஜ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான சார்ஜு, அப்புறம் வந்து ப்ரீபேமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சார்ஜு இது எல்லாமே நம்ம பேங்க் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோ பார்ட் பேமெண்ட் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம், அதோட நாட்கள் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, இல்லை 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னும்போது நம்ம முன்னாடியே கொண்டு போய் அடைக்கணும் அப்படின்றது இல்லாமல் வேறு என்ன கடன்கள் இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம அடைக்கலாமா அப்படின்ற பிளான் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் சில டயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்ம இதில் போய் பணத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னும் போது எதுக்கு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டாக போய் அதை கட்டணும், அதுக்கு பதிலாக மற்ற லோன்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம்ல. ஸோ அப்படின்றத ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம யோசிப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 1க்கு 2 தடவை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். எது கட்டுனா எது நம்மளுக்கு பெஸ்ட்டு, எதில் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லா ட்ராக் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடனை கட்டி அதை முடிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கடனை கட்டணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்ம அடுத்து ஒரு கடனை எடுக்காமல் நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை இஎம்ஐயில் வாங்கணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா இஎம்ஐயில் வாங்கினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன கட்டுற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே யோசிச்சிருப்போம்ல. ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் நம்மளுக்கு தெரியும்ல. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இஎம்ஐ அப்படின்ற அந்த கடன் நிலைமைக்கு நம்ம போகாமல் நம்மளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கடனாக இருக்காது, ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ அந்த பொருளுக்கான தேவையான அமௌண்ட்டு கிடைச்ச உடனே அதை நம்ம போய் வாங்கும்போது அது நம்மளுக்கு கடனாக இருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சேவிங்ஸில் ஃபுல்லாக வாங்குகிற அமௌண்ட்டாக தான் இருக்குமே தவிர அது கடனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இஎம்ஐயில் போய் நம்ம விழுந்துடாமல் இந்த மாதிரி அப்படியே எடுத்துட்டாலும் அதை எப்படி ஈஸியாக நம்ம அடைக்கணும் அப்படின்ற அந்த டிப்ஸோடு நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த கடனை வந்து ஈஸியாக அடைச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.